ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் குரூப் 2 குரூப் 4க்கு வீக்லி ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம்ல. அதில் இந்த ஜென்ரல் சயின்ஸ், ஜியாகிரபி, ஹிஸ்ட்ரிக்கெலாம் ஸ்கூல் புக்கில் என்ன லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்க்கலாமா. ஜென்ரல் சயின்ஸில் உயிரியலின் முக்கிய கோட்பாடு, உயிர் உலகின் வகைப்பாடு, இந்த டாப்பிக்கில் சிலபஸ் படி ஸ்கூல் புக்கில் எந்த லெசன்ஸ்லாம் கவர் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த லெசன்ஸ் தான் கவர் ஆகுது. உயிரியலின் முக்கிய கோட்பாடு 6th ஸ்டாண்டர்டில் அன்றாட வாழ்வில் தாவரங்கள், 6th ஸ்டாண்டர்டில் செல், 7th ஸ்டாண்டர்டில் அன்றாட வாழ்வில் விலங்குகள், 7th ஸ்டாண்டர்டில் செல் உயிரியல், 8th ஸ்டாண்டர்டில் உயிரினங்களின் ஒருங்கமைவு, 9th ஸ்டாண்டர்டில் திசுக்களின் பகுப்பு, 11th ஸ்டாண்டர்ட் செல் உயிரியலின் அடிப்படை அலகு செல் சுழற்சி. அதுக்கப்புறம் உயிரினங்களின் வகைப்பாடு இந்த டாப்பிக்கில் 9th, 8th, 6th, 11th தாவர உலகம், விலங்குலகம், இந்த 4 லெசன்லையுமே இந்த 4 ஸ்டாண்டர்ட்லையுமே தாவர உலகம், விலங்குலகம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கணும். 7th வகைப்பாட்டியலின் அடிப்படை, 8th நுண்ணுயிரிகள். இந்த டாபிக் தான் உயிரியலில் ஒரு வாரத்துக்கு படிக்கிற வேண்டியது. நெக்ஸ்ட் என்னது, ஜியாகிரபியில் புவி அமைவிடம், இயற்கை அமைவுகள். ஜியாகிரபியில் புவி அமைவிடம், இயற்கை அமைவுகளில் 6th ஸ்டாண்டர்டில் புவியின் அமைப்பு, 7th ஸ்டாண்டர்டில் புவியின் சுழற்சி, 10th ஸ்டாண்டர்டில் இந்தியாவின் அமைவிடம், இயற்கை அமைப்பு, 6th ஆசியா மற்றும் ஐரோப்பா, 7th நிழல் தோற்றம், 9th நிலக்கோற்றம், நிலக்கோளம் புவியாக செயல்பாடு, 9th நிலக்கோளம் புவியாக செயல்பாடு, 10th தமிழ்நாடு இயற்கை பிரிவு, அதாவது 1.3 அந்த இது மட்டும், 11th சூரிய குடும்பமும் புவியும், 11th பாறைக்கோளும் உள் இயக்க செயல்முறை. இந்த டாபிக்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இதில் 10th ஸ்டாண்டர்டில் நல்லா படிச்சுக்கோங்க. அந்த இந்தியா அமைவிடம் இயற்கை அமைப்பு 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் லெசன், அந்த டாபிக் நல்லா பார்த்துக்கோங்க. வரலாறுல சிந்து சமவெளி நாகரிகம். வரலாறுல சிந்து சமவெளி நாகரிகம் 6th இருக்குது, 9th இருக்குது, 11th இருக்குது. அது அந்த பண்டைய இந்தியா முதல் தொடக்க சிந்து சமவெளி நாகரிகம், அதில் சிந்து சமவெளி நாகரிகத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த 3 6th, 9th, 11th உள்ள சிந்து சமவெளி நாகரிகம் இந்த ஒரு வாரத்துக்கு படிக்கிறதானது படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்தியா பாலிட்டியில் இந்திய அரசியலமைப்பு, முகவுரை அரசியலமைப்பின் முக்கிய கூறுகள் இருக்குதுல்ல, அதில் இந்திய அரசியலமைப்பு 6th ஸ்டாண்டர்டில் சமத்துவம் பெறுது. 6th ஸ்டாண்டர்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டம், 7th சமத்துவம், 8th சமய சார்பின்மை புரிந்து கொள்ளுதல், 10th இந்திய அரசியலமைப்பு, 12th இந்திய அரசியலமைப்பு, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அரசியலமைப்பின் முகவுரை முக்கிய கூறுகளில் 7th இந்திய அரசியலமைப்பின் சிறப்பு கூறுகள் ஓல்டு புக்கில், 6th ஸ்டாண்டர்டில் பன்முகத்தன்மையை அறிவோம், 6th ஸ்டாண்டர்டில் தேசிய சின்னம், 11th அரசியல் அறிவியலின் அடிப்படை கருத்து பகுதி 1, 7th ஊடகமும் ஜனநாயகம். இந்த ஜென்ரல் சயின்ஸ், ஜியாகிரபி, வரலாறு, இந்திய ஆட்சியல், இந்த ஸ்கூல் புக்கில் லெசன்ஸ்லாம் படிச்சுக்கோங்க.